ஹலோ ஆல் வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலில் இருக்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ் ரூமோட மார்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இவங்களோட 5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கலர் கேட்டகரைசேஷன் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து லெஸ் தென் 35 எடுத்திருந்தாங்கன்னா அது ரெட் கலர் ஆகவும், கிரேட்டர் தென் 75னா க்ரீன் கலரும், இன்பிட்வீன் ரேஞ்சில் இருந்தால் எல்லோ கலரும் கொடுக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுறேன். ஒரு செல்லை செலக்ட் பண்ணக்கூடாது. எந்த செல்லில் வேணுமோ அந்த மொத்த செல்லையும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரூல் ஒரே டைமில் அப்ளை பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப்பில் போனீங்கன்னா ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் அதுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் 75 இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே இப்போ கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில்லில் க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா எந்தெந்த செல்லில் வந்து 75ஓட மார்க்ஸ் அதிகமாக இருக்கோ அது எல்லாம் க்ரீனில் ஹைலைட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது லெஸ் தென் 35 இருந்தால் இதே ரூல் நம்ம கொடுக்கலாம். ஸோ செகண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் இருக்குது. இங்கே போயிட்டு 35 கொடுத்துட்டு கலர் அதே போல் சேம் ப்ராசஸில் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. எந்தெந்த செல்லில் வந்து மார்க் லெஸ் தென் 30 இருக்கோ அது எல்லாம் இந்த ரேஞ்சில் செலக்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இன்பிட்வீன் ரேஞ்ச் இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து பிட்வீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே 35க்கு மேலேயும் 75க்கு கீழேயும் இருந்தால் ரெட் கலர் எல்லோ கலர் வரா மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டில் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிரும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. அது எப்படின்றத பார்க்கலாம். அதை வந்து இப்போ நம்ம டோட்டலுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். டோட்டல் மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டேட்டா பார்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இதில் போனீங்கன்னா நான் கிரேடியன்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா ஸோ ஒரு டேட்டா பார் மாதிரி கொடுக்கும். அவங்க 383 தான் ஹையஸ்ட் மார்க். ஸோ அந்த பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்குது. அடுத்தது அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதோ ஒரு மார்க் வந்து நான் குறைக்கிறேனே. இப்போ நான் இதை வந்து 0ன்னு மாற்றிட்டேன்னா இதோட டோட்டல் வந்து 283 ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பார் வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் போயிடும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்போ பார்க்கலாம். இதை வந்து ஆவரேஜ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் இருக்கிற காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கலர் சீரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 3 ரேஞ்சாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹையஸ்ட் மார்க் வந்து க்ரீனாகவும், அதுக்கு அடுத்தது லைட் க்ரீனாகவும், மிடில் ரேஞ்சில் இருக்கிறது எல்லோவாகவும், கம்மியாக இருக்கிறது ரெட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இப்போ இந்த டேட்டா பார் பார்த்தா மாதிரியே உங்களுக்கு வந்து பாயிண்டர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை ரேங்க்குக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரேங்க் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஐகான் செட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது கொடுத்தனா இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ஒர்க் ஆகுது. ஏன்னா பெரிய நம்பரை க்ரீனாகவும் சின்ன நம்பர் ரெட்டாகவும் காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம ரேங்கிங்க்கு அப்ளை பண்ணாமல் ஒரு டோட்டலுக்கு அப்ளை பண்ணோன்னா நமக்கு இது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிடுறேன். இதில் இருக்க ரூலை ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ரூல் கிளியர் பண்ணிட்டேன்னா நார்மல் ஆகிடும். இப்போ இதை நான் திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஐகான் செட்ஸில் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் வந்து எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும் இதோட ஆவரேஜ் வச்சு. ஸோ இதில் அந்த நம்பருக்கு மேலே இருக்கிறதுலாம் க்ரீனாகவும், அந்த நம்பருக்கு நியர்பையாக இருக்கிறது எல்லோ, அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் ரெட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆரோ ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.